திமுக வந்து ஏதாவது ப்ராஜெக்ட் ஆரம்பித்தா ஏன் அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறீங்களாமா? அதாவது பாஜக ஆள்ற மாநிலத்துக்கெல்லாம் வந்து மெட்ரோ ரயில்லாம் வந்து பர்மிஷன் கொடுத்துட்றீங்க. ஆனால் மற்ற ஸ்டேட்ஸாக இருந்தால் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றீங்க, ரிஜெக்டட்னு போட்டுறீங்கன்ற மாதிரி ட்விட்டரில் ஸ்டாலின் அவர்கள் கார்ட்டூன்லாம் போட்டு காட்டியிருக்காரு. அதாவது அவங்க ஆட்சியே ஒரு கார்ட்டூன் ஆட்சி மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறனால இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. திரு ஸ்டாலின் அவர்கள் இது ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரா? ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கா உங்களுக்கு தெரியுமா? எங்கேயுமே இது ரிஜெக்ட் பண்ணப்படலை. ஒரு மாநிலம் எனக்கு இந்த இடத்துல மெட்ரோ ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்துட்டு மெட்ரோ ரயில் பாலிசி 2017 இருக்கு பார்த்தீங்களா, அதன்படி அவங்க சில விஷயங்களை சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா இந்த இடத்துல PPHPD பேசஞ்சர் பர் ஹவர் பர் டைரக்ஷன் ரொம்பவே முக்கியமானது. என்ன இது சொல்லுது அப்படின்னா, இப்போ பஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த பஸ் சிஸ்டத்தில் டெடிக்கேட்டட் பஸ்வேஸ் கொடுப்பாங்க. அந்த இடத்துல வேறு எந்த காரு மற்றெல்லாம் போட முடியாது, நான் மோட்டரைஸ்டு வெஹிக்கிள் போகலாம். ஸோ இந்த பஸ்ஸஸ் மட்டும் போகிறதுக்குண்டான ஒரு சிஸ்டம் இதை பல ஸ்டேட்ஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பஸ்ஸோட PPHD எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 10,000 to ஒரு 12,000 கொண்டு போகலாம். ஆனால் இந்த மெட்ரோ ரயிலுக்கு 60,000 80,000, அதாவது பேசஞ்சர்ஸ் பர் ஹவர் பர் டைரக்ஷன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே அந்த சிட்டினால் அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது பார்க்கலாம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அந்த ஆல்டர்னேட் அனாலிசிஸ் ரிப்போர்ட் அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த விதமான ஒரு பயஸும் இல்லாமல் பாரபட்சமும் இல்லாமல் இந்த சிட்டிக்கு நாங்கள் கேட்குறோம், இந்த சிட்டியோட ஃப்யூச்சர் க்ரோத் என்ன, பாப்புலேஷன் எப்படி இருக்குது, ஃப்யூச்சரில் எப்படி ஜனத்தொகை கூட போகுது, அதுக்கப்புறமா எப்படி இதோட லேண்ட்ஸ்கேப் இருக்குது. அதாவது சில ஏரியாஸில் வந்துட்டு ஜனத்தொகை நிறைய இருக்கும், ஆனால் அது ரொம்ப ஸ்ப்ரெட் அவுட்டாக இருக்கும். புரியுதுங்களா? பாப்புலேஷன் டென்சிட்டி ஜாஸ்தி இருக்காது, நிறைய காரிடோர்ஸ் இருக்கும். மெட்ரோ ரயில் எங்கே நீங்கள் யூஸ் பண்ணணும்னா, பாப்புலேஷன் டென்சிட்டி, அதாவது ஜனத்தொகை அடர்த்தி இருக்குது பார்த்தீங்களா, ஜாஸ்தியாக இருக்கிற இடம் ப்ளஸ் லீனியராக எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய இடம். ஸோ அது வந்துட்டு அப்படியே கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் சயின்டிஃபிக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ ஃபைனான்ஷியல் வயபிலிட்டியை நீங்கள் பார்க்கணும், ஃப்யூச்சர் எக்ஸ்பேன்ஷனை நீங்கள் பார்க்கணும். ஒரு மெட்ரோ கட்டிங்கன்னா 100 வருஷத்துக்கு அது வரும். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, அதை மாடிஃபை பண்ண முடியாது உங்களால், எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இப்போ மெட்ராஸில் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போகுது. இப்போ இந்த பாலிசி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ரோ ரயில் பொதுவாக 20 லட்சம் ஆட்கள் இருக்கக்கூடிய ஊரில் கொடுக்கலாம். இதுதான் வந்து இது ஒன் ஆஃப் த பாலிசிஸ். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2011 டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, பாப்புலேஷன் டேட்டா, அதை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும். அது ரெண்டுமே 14 லட்சம் தான் காட்டுது. ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரு, ஆக்ரா, பாட்னா, போபால், இங்கெல்லாம் 20 லட்சம் இல்லையே சார், அங்கே விட கம்மியாக இருக்கே. திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு, டெக்ஸ்டைல் ஹப் இது, அப்புறம் வந்து டெம்பிள் சிட்டி இது, மான்செஸ்டர் இது அப்படிலாம் சொல்லியிருக்காரு. தவறே கிடையாது, நமக்கு இங்கே மெட்ரோ வேணும். ஆனால் நீங்கள் என்ன ரிப்போர்ட் அங்கே சப்மிட் பண்ணியிருக்கீங்க? இந்த ரிப்போர்ட்டை அவங்க ரிஜெக்ட் பண்ணல, அவங்க திருப்பி அமைச்சிருக்காங்க.